Hi friends, நான் உங்கள் சகி. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல்ல போயிட்டு இருக்க எக்ஸல் ஃபார் பிகினர்ஸ் இன் தமிழ் சீரிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விஸ்டாக் வச்சு இன்னொரு எக்ஸாம்பிள் தான். நம்ம போன வாட்டி பார்த்த எக்ஸாம்பிளோட கண்டினியூவேஷன் தான் இது. ஒரு அட்வான்ஸ்ட் ஸ்டெப் தான் இது. வாங்க எக்ஸாம்பிளுக்குள்ள போகலாம். போன வாட்டி பார்த்த மாதிரி நமக்கு 3 ஷீட் இருக்கு. அந்த 3 ஷீட்லயுமே டிஃப்ரெண்ட் ரோஸ் ஆஃப் டேட்டா இருக்கு. இதை நம்ம விஸ்டாக் கொடுத்துட்டு நம்ம ஷிஃப்ட் செலக்ட் பண்ணி 3 ஷீட்டையும் இது மாதிரி நம்ம மேக்ஸிமம் ரோஸ், இப்போ நான் இதை A7 to 14 வரைக்கும் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதுதான் மேக்ஸிமம், மற்றதெல்லாம் இதை விட கம்மியாக தான் இருக்கு அப்படின்றதுனால இதுதான் மேக்ஸிமம். இப்போ இங்கே கொடுத்துட்டு நம்ம க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு இது என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் 3 டைமென்ஷனல் ஃபார்முலா உண்டாயிருக்கு. ஸோ ஷீட் 1லேருந்து ஷீட் 3 வரைக்கும் என்னெல்லாம் இருக்கோ இந்த பர்டிகுலர் ரேஞ்சில் இருக்கும் அது எல்லாத்தையுமே இது உங்களுக்கு ஸ்டாக் பண்ணி கொண்டு வந்துடும். என்டர் கொடுத்து பாருங்க. இங்கே பாருங்க நமக்கு சேல்ஸ், கலெக்ஷன், மார்க்கெட்டிங் இருந்தது வந்துடுச்சு. ஓகே, இப்போ நமக்கு போன தடவை மாதிரி இங்கே 0 வந்திருக்கு. ஆனால் போன தடவை மாதிரி நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த 0s டெலீட் பண்ண போகிறது கிடையாது. ஃபில்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளோட மாற்ற போகிறோம். இதுதான் நம்மளோட அரே. நம்ம இதை காப்பி பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம என்ன சொல்றோம்னா இன்க்ளூட் பண்றதுக்கு இந்த அரேல நம்ம என்ன சொல்றோம், இந்த ஏ காலம்ல எதெல்லாம் உங்களுக்கு நான் பிளாங்கா இருக்கோ அதை மட்டும் இன்க்ளூட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம இங்க ஒரு ஃபார்முலா யூஸ் பண்றோம். இதை பண்ணிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி பார்க்கலாம். இப்ப பாருங்க நமக்கு எதுவுமே 0வா வரல. இதுதான் ஃபில்டர் ஃபங்க்ஷன் வச்சு. ஓகே, இப்போ நம்ம இன்னொரு கேள்வி கேட்கலாம். என்கிட்ட இன்னொரு ஷீட் இருக்கு, இந்த ஷீட்ல இந்த டேட்டா இருக்கு, இந்த டேட்டாவை நாங்க எடுத்துட்டு வந்தா என்ன ஆகும் நீங்க கேட்டீங்கன்னா பார்க்கலாம். இதுல கஸ்டமர் ரிலேஷன்ஸ் இருக்கு, உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம இதுல கஸ்டமர் ரிலேஷன்ஸ் கிடையாது. இந்த ஷீட் நம்ம என்ன பண்ண போறோம்னா எடுத்துட்டு வந்து இங்க இன்சர்ட் பண்ண போறோம். போயிட்டு நம்ம ஷீட் 1 பார்க்கலாம். இங்க பாருங்க கஸ்டமர் ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்றது ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆயிடும். நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா நம்ம இதை எடுத்துட்டு வந்து மூவ் பண்ணும்போது ஆல்ரெடி செலக்ட் பண்ண ஷீட் ரேஞ்சுக்குள்ள, அதாவது 1லேருந்து 3 அப்படின்னு செலக்ட் பண்ணியிருந்தோம்னா அதுக்கு நடுவில் எடுத்துட்டு வந்து போட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்மளோட ஃபார்முலா அதை பிக்அப் பண்ணிக்கும், டைனமிக்கா அதையும் இதுல ஆட் பண்ணிக்கும். அடுத்தது நம்ம இதை சார்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா டிபார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் அசெண்டிங் ஆர்டர்ல, அடுத்து எம்ப்ளாயி ஐடி அசெண்டிங் ஆர்டர்ல சார்ட் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி சார்ட் இது எப்படி நம்ம மல்டிபிள் காலம்ஸ் பார்க்கணும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துடுறேன். இப்போ நம்மளோட அரே இதுதான். நம்ம சார்ட் பண்ண போறது என்ன அப்படின்னு சொன்னா 2 காலம் பேஸ் பண்ணி, ஸோ டிபார்ட்மெண்ட் முதல் காலம், அடுத்தது எம்ப்ளாயி ஐடி 2வது காலம். இதை ரெண்டுத்தையுமே கொடுத்துட்டு நமக்கு இதுல சார்ட் ஆர்டர் எப்படி, டிபார்ட்மெண்ட்டும் நமக்கு அசெண்டிங்ல, எம்ப்ளாயி ஐடியும் அசெண்டிங்ல அப்படின்னு சொல்றதால் அந்த கர்லி பிராக்கெட்டிங் க்ளோஸ் பண்ணிக்கி இந்த ஃபங்க்ஷனிங் சார்ட் ஃபங்க்ஷன் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்க பாருங்க நமக்கு தேவையான ஆர்டர் கரெக்டா வந்துடும். ஓகேங்களா, முன்னாடி ஷீட் எப்படி இருக்கோ அந்த ஆர்டர்ல இருந்தது. பட் இப்போ நம்ம சார்ட் பண்ணிட்டு நமக்கு டேட்டாவை நமக்கு தேவையான சார்ட்டிங் ஆர்டர்ல வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அப்படியே நினைச்சீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல் வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.